ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே 16/1/2024 ஸ்ரீ சக்தி SS 398க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய டியூஸ்டே ரிசல்ட் நண்பா. செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட். கடைசியாக வந்து லாஸ்ட்டு 9 ட்ரா ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியலை பயன்படுத்தியிருக்கோம் நண்பா. மிஸ்ஸிங் சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to நம்மளுக்கு 0 வரைக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் சீரியலை நான் அங்கே எழுதிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிசல்ட்டை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து 080 நண்பா. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 141, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 817 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சீரியல் நம்பரை கொண்டு வந்திருக்கோம். சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம எழுதிடலாம். சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர் லாஸ்ட்டாக வந்த 9 ட்ராக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. அந்த 2 நம்பர்ஸை தான் இந்த ட்ராவுக்கான ஏபோர்டு நம்பராக பயன்படுத்த போகிறோம். ஏன்னா எந்த நம்பர் வந்து அதிகப்படியாக மிஸ் ஆகிருக்கோ அந்த நம்பர் வந்து ஏபோர்டில் வந்து உட்காரும், அப்படி இல்லாட்டினா சி போர்டுக்கு மாறும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த சேனல் வந்து நம்ம ஏபோர்டு கெஸ் பண்ணுறதுனால நம்ம ஏபோர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த ட்ராவுக்கான ஏபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏபோர்டு அல்லது ஆல் போர்டு. 9 அல்லது 2 9 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபோர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நண்பா நம்ம இந்த 9 அல்லது 2 இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஹிட்டு கொடுச்சுன்னா பெய்ட்ஸாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எது பழைய நம்பராக இருக்கோ அந்த நம்பர் வந்து பெய்ட்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மேபி பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 2 அல்லது 2 9 டபுளாக இருந்துச்சுன்னா 2 2 9க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபோர்டு நம்பர். இப்போ இந்த 9 2 எப்படி நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே அதாவது ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நம்ம வந்து 616லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இங்கே 616 இருக்குது. ஸோ 616ங்கப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 1 6 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நம்ம அதை எடுத்துடலாம் 1 6. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 0 1 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது 0வும் 1ம் கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 1 அடி கொடுத்ததுனால 0 மட்டும் தூக்கிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு 787 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 7ம் 8ம் இருக்குது. அப்போ இங்கே நம்ம எடுத்துடலாம் 7ஐயும் 8ஐயும் தூக்கிடலாம். அதுக்கடுத்து 6 4 0 இருக்குது. 6 4 0 இருக்குது. தனித்தனி நம்பர்ஸ். இது நம்ம அப்படியே பார்ப்போம். 6 0 எடுத்துட்டாங்க. ஸோ 4 மட்டும் தான். ஸோ 4ஐயும் தூக்கிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 715 இருக்குது நண்பா. 715. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 7 5 3ஐயுமே நம்மளுக்கு தூக்கியிருக்காங்க. 2 தூக்கியிருக்காங்க. 3ஆவது நமக்கு 5 நம்ம தூக்கி விட்டுறலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 783. ஸோ இதை நம்ம அப்படி பக்கத்தில் எழுதலாம் 783. இப்போ இதில் உள்ளது ஏதாவது ஒன்று மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏற்கனவே தூக்கியாச்சு, 8 ஏற்கனவே தூக்கியாச்சு, 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 தூக்கிடலாம். அதுக்கடுத்து 817 இருக்குது. 817. இப்போ இதை பார்க்கலாம். 8 ஏற்கனவே தூக்கியாச்சு, 1 ஏற்கனவே தூக்கியாச்சு, 7 ஏற்கனவே தூக்கியாச்சு. அப்போ 817 ஏற்கனவே காலி. அதுக்கடுத்து நம்மளுக்கு 1 4 இருக்குது. 1 ஏற்கனவே தூக்கியாச்சு, 4 ஏற்கனவே தூக்கியாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு 0வும் 8ம் இருக்குது. 0 8ம் ஏற்கனவே தூக்கியாச்சு. அப்போ மிஸ்ஸிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து ரிமைனிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு இங்கே 2 இங்கே 9. ஸோ இது ஃபஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு. அதாவது இது L1, இது L2. ஸோ இங்கே 2 இங்கே 9 இருக்குது நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து 9 எதுலேயுமே வரல நண்பா. 1 6 1 0 7 8 6 4 0 715 783 817 14 அப்புறம் வந்து 08. ஸோ அதனால தான் இந்த ட்ராவுக்கு நம்ம 2ஐயும் 9ஐயும் கொண்டு வந்திருக்கோம்.
உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் 2 அல்லது 9 இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும்தான். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/1/2024 ஸ்ரீசக்தி SS 398க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.